இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட ஒரு சொரைக்காய் இருக்குது. இந்த சொரைக்காவை கூட்டு பண்ணலாம். இதோட தோல் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? தோலை வந்து நம்ம துவையல் பண்ணி சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். இந்த தோலில் தான் நிறையா சத்து இருக்குங்கிற அதனால அதை பார்க்க போகிறோம். முதல்ல சொரைக்காய் வாங்கி ஒரு 2 நாளாக எடுத்ததுனால இப்படி வாடினாப்புல இருக்குது. பட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது மேலே கீழே இது மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம இதை பீல் பண்ணி இதோட இந்த ஸ்கின் எடுத்துட்டுருலாம் நம்ம இப்படி. ஸோ இப்போ இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு 4 மிளகா, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இத்தனை கூட தேவையில்லை, இதை குறைச்சிடும் இதில் பாதியாக, இல்லை பாதி வேணாம். இத்தனை வச்சுட்டாக்கா குவான்டிட்டி ஜாஸ்தியாகும், அதை மட்டும் பார்த்துக்கணும். ஒரு இந்த சைஸு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவை. இந்த இது பீல் பண்ணது வேணும். நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இலுப்பச்சட்டி போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும், நிறையா விடணுங்கிறது இல்லை. விட்டு அதில் இந்த மிளகா வத்தல் 4 மிளகா வத்தல் வச்சுருக்கோம். இது நமக்கு எவ்வளோ குவான்டிட்டியோ நம்ம தோல் போடலாம். இன்கேஸ் நமக்கு நிறையா வேணும், உங்கள்கிட்ட காய் இருக்குன்னா காயும் கூட கொஞ்சம் வெட்டி போடலாம். இன்றைக்கி நான் காய் வெட்டி போடலாம் கொஞ்சோன்னு இருக்கேன், ஏன்னா கூட்டுக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஸோ இதில் வந்து நான் பாதி போட்டுக்கிறேன். உளுந்தம்பருப்பு அந்த அளவுக்கு போகும். இப்போ பருப்பு சவுந்துருக்கு. முதல்ல இந்த காயை போட்டுக்கணும், ஏன்னா காய் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கியிருக்கோம் இல்லையா? அதனால் காயை வெட்டி முதல்ல போட்டுன்றணும். காயை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினோடனே இந்த தோல் வச்சுருக்கணும், போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். கொஞ்சம் வதங்கிண்டா அது தெரியும், அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் வதங்கி இருக்குன்ட்டு. அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புளியையும் போட்டுருணும். இப்போ நம்ம மீதி இருந்த சொரைக்காய் இந்த மாதிரி வெட்டி வச்சுட்டோம்னா சாயந்தரம் ஃபுல்காக்கு கூட்டு பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதை அப்படியே வச்சா தோல் எடுத்துகிட்டு அதில் அழுக்கெல்லாம் போடும். இது இப்படி ஒரு டப்பாவில் கட் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சொரைக்காய் தோலும் நல்லா வதங்கி இருக்குது, பார்த்தாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினா கூட போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டு அரைக்கணும். இப்போ ஆறினோடனே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உப்பு போட்டு அரைக்கணும். ஸோ இப்போ மிக்சியில் அரைச்சாச்சு. மிக்சியும் லேசாக அலம்பி அதில் கொட்டின்றணும். ஸோ சொரைக்காய் துவையல் ரெடி.